வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி புதிய சீரியல். இதில் அர்ஜுன் ஆஃபீஸில் இருக்கார். அவரோட ஆஃபீஸில் வேலை செய்கிறவர் இவங்களோட ஆஃபீஸுக்கு துரோகம் பண்ணியிருக்காருன்ட்டு அவரை வர வச்சு அவரை திட்டி அவரை வேலை விட்டு எடுக்கிறாங்க. அவர் வீட்டுக்கு கிளம்புறாரு. இதே நேரத்தில் அவரோட ஒய்ஃபு அவங்க தங்கச்சியும் கடைக்கு வந்திருக்காங்க. காய்கறி எல்லாம் அவங்க பேசி வாங்குறாங்க. வழியில் ஒரு அம்மா பிச்சை கேட்குறாங்கன்ட்டு அவங்கக்கிட்ட 100 ரூபா எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க நாத்தனார் கேட்குறாங்க, என்ன நீ உங்களை புரிஞ்சிக்கவே முடியலங்க, காய்கறி கிட்ட பேசி பேசி கம்மி ரேட்டுக்கு வாங்கினீங்க, இவங்ககிட்ட பிச்சை போடுறீங்களா, அதுவும் 100 ரூபானிட்டு. ஆமாம், எங்கெங்க எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியுன்ட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வராங்க. அங்கே சாமி ஊர்வலம் வருது. அதில் போயிட்டு இவங்க ஆடுறாங்க. இந்த மாதிரி பப்ளிக்லலாம் வந்து ஆடக்கூடாது, வாங்க நீ யாராவது பார்த்தா என்ன ஆகுறதுன்ட்டு அவங்க கூட்டிகிட்டு வராங்க. வீட்டில் அவங்க மாமியார் மாமனார் பாட்டி ஒரு சின்ன பொண்ணு எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் மருமக வரல. அவள் வந்து பூஜை பண்ணிவிட்டு எனக்கு அந்த ஃபைலை எடுத்து கொடுத்தா தான் நான் டெண்டர் எடுத்துக்காக போகணுன்ட்டு அர்ஜுனோட அப்பா காத்துக்கிட்டு இருக்காரு. அவங்களும் வராங்க. என்னம்மா நீ இவ்வளோ லேட் பண்ணிட்ட, நீ வந்து பூஜை பண்ணிவிட்டு ஃபைல் எடுத்து கொடுத்தா தான் நான் வெளியில் போகணுன்றாங்க. வீட்டில் விசேஷம் இருக்குதுல்ல மாமா, அதனால தான் நான் போயிட்டு காய்கறி வாங்கின்னு வந்தேன், நாமளே வாங்கிட்டு வந்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், நல்லதாக பார்த்து செய்ய முடியுன்றாங்க. சரி போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு ஃபைல் எடுத்து கொடுமான்னு அவங்களும் வந்துட்டு எல்லாருமே சாமிக்கு வராங்க. சாமிக்கிட்ட ஃபைலை வச்சு பூஜை பண்ணி எடுத்து அவங்க மாமனார்கிட்ட கொடுக்கும்போது இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவரோட 2வது பையன் வந்து நிற்கிறாரு. என்னடா மூஞ்செல்லாம் கறி பூசிட்டு வந்திருக்க, அண்ணனை பாரு எப்படி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பாக்கிற இருக்குதான்ட்டு அவரை திட்டிட்டு போகிறாரு. ஏன்டா தம்பி நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு அவங்க அண்ணி வந்துட்டு மாமா திட்டுற அளவுக்குலாம் அது மாதிரி வச்சுக்கூடாதுன்னு சொல்லும்போது அவரும் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க மட்டும் தண்ணி நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன இவர் நம்மக்கிட்ட சொல்லாமல் போயிட்டாரு நீட்டு பார்வதி. அதுக்கப்புறமா இருப்பாதோ வரணிட்டு அர்ஜுன் வந்துட்டு பார்வதியை சமாதானப்படுத்துகிறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.